தொடர்வது விரிவான செய்திகள். மலையகத்தில் கடும் மழையின் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நுவரெலியா, அம்பகமுவ பிரதேச சேல பிரிவுகளில் மழை, வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயம் காரணமாக சுமார் 20 குடும்பங்களைச் சேர்ந்த 65 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டது. இதுதவிர பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவினால் மேலும் 9 பேர் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிபிலி தெரிவிக்கின்றார். நுவரெலியா, கண்டி, கேகாலை, பதுளை, களுத்துறை, ரத்தினபுரி, மொனராகலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்கின்ற பட்சத்தில் இந்த மாவட்டங்களில் மண்சரிவுகள், மண்மேடு சரிவுகள் மற்றும் கட்பாறை சரிந்து விழும் அபாயம் என்பன ஏற்படுவதற்கு இடம் உள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே சுட்டிக்காட்டினார். அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் 24 மணித்தியால அவசர அழைப்பு இலக்கமான 117ற்கு அறிய தருமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிலவியுள்ள சீரற்ற வானிலையினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் குறித்து தொடர்ந்தும் கண்காணிக்குமாறு சம்பந்தப்பட்ட மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவுகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதீப் கொடிப்பிலே சுட்டிக்காட்டினார். மண் சரிவு காரணமாக மலையக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பண்டாரவளை மற்றும் ஹீலோயாவுக்கு இடையிலான ரயில் பாதையின் மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. இதனால் மலையக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து பண்டாரவளை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து அதிகாலை 5:45க்கு புறப்பட்ட ரயில் தாமதமாகவே கொழும்பை வந்தடையும் என்றும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கின்றது. ரயில் போக்குவரத்தினை வளமைக்கு திருப்புவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை பண்டாரவளை ஆபத்கமோ பாலத்திற்கு மேலாக பயணித்த முச்சக்கர வண்டி நேற்றிரவு நீரில் அடித்து செல்லப்பட்டதில் ஒருவர் காணாமற் போயுள்ளார். இந்த சம்பவத்தில் பண்டாரவளை நிலுவை பகுதியில் வசிக்கும் 40 வயதான முச்சக்கர வண்டியின் உரிமையாளரே நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். காணாமற் போனவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த முச்சக்கர வண்டியில் 2 பயணித்துள்ளதுடன் மற்றையவர் உயிர் தப்பியுள்ளார். இதேவேளை மலையகத்தில் நேற்று மாலை முதல் பெய்து வரும் அடைமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அக்கரைப்பத்தனை ஆக்ரோவா தோட்டத்தில் இடம்பெற்ற மண் சரிவில் 3 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை அக்கரைப்பத்தனை நல்லத்தண்ணி தோட்டத்தில் மண் சரிவினால் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. லிந்துலை பெசிமன் தோட்ட பிரதான வீதியில் பாரிய கட்பாறை சரிந்து விழுந்துள்ளமையினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கடும் மழை காரணமாக அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தைச் சேர்ந்த 25 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர். அத்துடன் நானோயா, கிளரன்டன் தோட்டத்தில் 45 வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இது தவிர தலவாக்கலை டயகம பிரதான வீதியில் மழை காரணமாக கட்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளதால் அந்த வீதியூடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்தியாளர்கள் கூறுகின்றனர். மலையகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக காசல்ட்ரி மற்றும் மேல்கொத்மலை நீர்த்தக்கங்கள் வான் பாய்வதால் தாழ்நில பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் இடர் முகாமைத்துவ நிலையம் கேட்டுள்ளது. இதேவேளை தொடர்மழை காரணமாக அம்பாறை, நீந்தவூர் பகுதியில் நெற்பயிர்ச்செய்கை பருவ காலம் தாழ்த்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் நீந்தவூர் பகுதியில் உள்ள சுமார் 7500 ஏக்கர் வயல் நிலங்களின் விதைப்பு பருவம் தாழ்த்தி நடைபெற்று வருகின்றது. இயந்திரமயமாக்கலின் ஆதிக்கம் விவசாயத்துறையையும் விட்டு வைக்காத நிலையில் பழமையான முறையில் கால்நடைகளை பாவித்து சேற்றி விதைப்பில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் மழை காரணமாக எங்களோட வயல் எல்லாம் தாண்டு வெள்ள அழிவாலே பெரிய பிரச்சனையாகி இப்பதான் எங்களுக்கு வெட்டாப்பு தந்து இந்த வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் விதைக்கிறதுக்கு ஆரம்பமாகிறோம். பருவப்பெயர்ச்சியின் மாற்றத்தினால் தாம் உரிய காலத்தில் விதைப்பினை மேற்கொள்ள முடியாது போயுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். ஒரு நாள் தேஞ்ச மழையால எங்களுக்கு விதைக்க போச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விதைக்காங்க. வெள்ளம் படிஞ்சது பிறகு வயலில் தேங்கி நின்ற நீர் வற்றிய பின்னர்
பாரிய சிரமத்தின் மத்தியில் விவசாயிகள் தற்போது விதைப்பினை மேற்கொண்டு வருகின்றனர். இயற்கையோடு நாள்தோறும் போராடி நாட்டுக்கு சோறு போடும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சொல்லிலடங்கா.